பிக் பாஸ் தமிழ் பொதுவா பிக் பாஸுக்கு ஒரு வரவிலக்கணம் என்னன்னா நம்மட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை பாடங்கள் அப்படின்ற மாதிரி. இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 11th October 2025 மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய இன்றைய ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் அது பல விடயங்கள் உண்மை அப்படின்னு தெரிஞ்சது. திமிர் அப்படின்றது, திமிர் கர்வம் நான் தான் அப்படின்ற அந்த ஒரு விடயம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மேல போக முடியாது, யாருமே உதவ வர மாட்டாங்க அப்படின்றத நம்ம பூர்ணிமாவை பார்த்து, சாரி அவங்களோட பேர் ஆதிரை அவர்களை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். பார், முற்றிலும் முழுதாக பூர்ணிமாவாக மாறின ஆதிரையை பார் அப்படின்ற மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய சந்திரமுகி பட டயலாக் தான் வந்துச்சு. நான் அப்படியே பூர்ணிமாவை சீசன் 7 பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை என்ன அப்படின்னா, நான் என்னோட இதுக்கப்புறம் ஒரு 10 சீசன் வந்தாலும் என்னால மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா பிரதீப் ஆண்டனி அண்ணா அவர்கள். அவருடைய ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மனுஷன் ஃபுல்லா ஹேர் வச்சு, தாடி வச்சு, மீசை வச்சு, இன்னைக்கு 50 லட்சம் காசு, ஒரு பிளாட்டு, டைட்டில் வின்னர் என்ற ஸ்பாட்லைட்ல இருந்திருக்க வேண்டிய மனிதர் அப்படி பார்க்க கூட சத்தியமா எனக்கு ஏதோ என்னோட அண்ணனுக்கு என் கூட பிறந்தவனுக்கு ஏதோ நடந்தது இல்ல எனக்கே ஏதோ நடந்தது போல அப்படி வலிச்சுது. ஸோ அப்ப இவங்க ஆதிரை அவங்க பூர்ணிமா கிட்ட இரவிரவா படிச்சு போட்டு தான் வந்திருப்பாங்க. அப்ப வந்திருக்கைக்குள்ள பூர்ணிமாவும் இன்னும் திருந்தல் அப்படின்றது, திருந்த மாட்டாங்க அப்படின்றது இவங்களுடைய கடந்த ஒரு 4-5 நாளா இவங்களை நோட் பண்ணிக்க தெரிஞ்சுது. இதெல்லாம் திருந்துற ஜெம்மமே இல்லை அப்படின்ற மாதிரி. சரியா, உன் நண்பன் யாரு நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கிளியராகவே ஆதிரை அவர்கள் பூர்ணிமாவோட ரிபிள் மடங்கு ஒரு டேஞ்சரான ஆள் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. சரியா, நான் மக்களே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க பேரை கேட்கக்குள்ள கூட ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருக்க மாட்டோம், எழுந்துருவோம். அது ஒரு ஷோல இல்ல நம்மளை விட ஒருத்தர் பெருசா ஒரு கம்பெனில இப்ப மேனேஜர் வராங்க, இது வர்றாங்க அப்படின்னுக்குள்ள நம்ம எழுந்துருவோம். சரி, அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம், நம்ம தான் முன்னுக்கு இருக்கோம் அப்படின்னுக்குள்ள சரி ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட கேட்கக்குள்ள நம்ம சொல்றது வேற, உட்கார்ந்து கொண்டு சொல்றது வேற. ஆனா 4 பேரு அவங்களோட பேரை சொல்லிக்க எழுந்து சொல்றாங்க. இந்த அம்மா உட்கார்ந்து இருந்து அதுவும் விஜய் சேதுபதி அண்ணா கிட்டயே அந்த இதை சொல்றாங்க அப்படின்னா இவங்க மனசுல இவங்க என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க? இவங்களுக்கு ஃபியூச்சர்ன்றது பெரியதொரு கொஸ்டின் மார்க். ஏன்னா பிகில் படம் 2019 நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வரலாறு முக்கியம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் டிவி தான் திரும்ப கை கொடுத்தது, ஒரு சீரியல்ல நடிச்சாங்க. அதை விட்டுட்டு இப்ப பிக் பாஸுக்குள்ள வந்தாங்க. பெரியதொரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நபர், இதைத்தான் நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்னுக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் போன சீசன், ராஜி ஜெயமோகன் அவர்கள் சீசன் 5. சோ இந்த நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ய அர்ஜுனன் அவர்கள் சீசன் 4. ஸோ இப்போ இந்த நபர்கள் எல்லாமே நான் முக்கியமா முத்து அவர்களை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்குள்ள எப்படி அந்த மனுஷன் அதை பயன்படுத்திட்டாரு, பிக் பாஸ்ன்ற பிளாட்ஃபார்மை கடவுளா மதிச்சாரு. நான் அந்த செய்யற தொழில் அவரே சொல்றாரு, இதுதான் எனக்கு இப்போ ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு, அதுக்கு உண்மையா இருக்கணும்னு. அப்ப நம்ம அந்த மரியாதை நம்ம கொடுக்கக்குள்ள, நமக்கு உதவுறவங்கள நம்ம கடவுளா பார்க்கக்குள்ள அது எங்க கொண்டு போவோம்னா, இன்னைக்கு முத்துக்குமரன் டைட்டில் வின்னர், பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அப்போ நம்ம கிட்ட ஒரு பணிவு இருந்துச்சுன்னா அந்த பணிவு நம்மளை எங்க ஏத்துமுன்னா முத்துக்குமரன் அவர்கள், ராஜு ஜெயமோகன் அவர்கள், ஆர்ய அர்ஜுனன் அவர்கள், இவங்கெல்லாம் முன்னுதாரணம். நான் பிக் பாஸை பற்றி பேசுறபடியே நான் பிக் பாஸோட இதுல இருந்தே நான் சொல்லிக்கிறேன். சரியா, சோ அப்ப இவங்க ஆதிரை அவர்கள் ஆல்ரெடி ஒரு லைவ் லெசன் இருக்கு. பிகில்ன்ற ஒரு படத்துல நடிச்சு போட்டு இன்னைக்கு இந்த நிலையில இருக்காங்க. 6 வருஷமா எந்த பெரிய இதுவுமே இல்ல. 6 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்ப அப்படிப்பட்டவங்க இப்படி பண்ணுவாங்களா? பிக் பாஸ் மதிக்கிறாங்க இல்ல, பிக் பாஸோட ரூல்ஸை மதிக்கிறாங்க இல்ல, பிக் பாஸ் செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ஸை மதிக்கிறாங்கல்ல, அந்த கண்டஸ்டன்ஸ் இவங்களையெல்லாம் எதுக்கு போட்டாங்க, எப்படி என்னத்துக்கு போட்டாங்க? இவ்வளத்துக்கும் திவாகர் அவர்கள் டாக்டர் திவாகர் அவர் ஒரு ரீல்ஸ் போட்டு தான் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எடுத்தாரு. ஈவன் சூர்யா அவர்களை பற்றி பேச முதல் கூட அவர் 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் நல்ல மாதிரி தான் எடுத்தாரு. கலையரசன் அவர்கள் அந்த அரோரி அப்படின்றத தாண்டி நிறைய கலை அம்சங்கள் அவருக்கு தெரியும். அவருடைய கலையை பார்த்து அவரை ரசித்தவர்கள் பல பேரு.
ஸோ அப்போ அந்த 2 பேரை பிக் பாஸ் கமிட்டி செலக்ட் பண்ணுது. அப்போ அந்த கமிட்டியை பற்றி இந்த அம்மா வந்து நாமினேஷன்ல தப்பா பேசுறாங்க. பிக் பாஸோட முகமூடியை நீங்க கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன் கலட்டோட மட்டும் கலட்டி போட்டு காலுக்கு மேல காலை போட்டு கொண்டிருக்காங்க. சபரி அவர்கள் சொல்றாங்க, ஏமா இதெல்லாம் தப்புமா, இப்படி பண்ணாதன்னா கண்டிக்க இல்லை. சரி அதோட நிப்பாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா சேதுபதி அண்ணாக்கிட்டே அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு கர்வம் இப்படி பண்றாங்க அப்படின்னுக்குள்ள நீலாம்பரி இருக்காங்கல்ல, அந்த படையப்பா பட கிளைமேக்ஸ்ல அதுல கடைசியில கூட எண்டிங்ல கூட அந்த அம்மா திருந்தல, தன்னைத்தானே வந்து சுட்டுக்கும். ஸோ அந்த கேரக்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆதிரை ரைட், இந்த சீசனுக்கு டைட்டில் இல்லை, ரன்னரும் இல்லை. ஸோ ஆதிரை சவுந்தரராயன் ஓகே சரியா, இதுதான் இவங்கடைய இது. பட் அந்த ப்ரோமோ பார்க்கக்குள்ள சேதுபதி அண்ணா அவர்களை பார்க்கக்குள்ள எனக்கு ஹாப்பியா இருந்தது. சேதுபதி அண்ணா அவர்கள் சீசன் 7ல ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கும்ல. அந்த மொமெண்ட் எங்க சுத்தினாலும் எனக்கு பிரதீப்பிட்ட தான் வந்து கொண்டே இருக்கு மக்களே, சரியா? ஓகே, ஸோ ஆதிரை சவுந்தரராயன் அவர்களை ரோஸ்ட் பண்ணதுல, கேள்விகள் கேட்டதுல பல 99% மக்களுக்கு ஹாப்பி. அப்ப எனக்கு மட்டும்தான் அப்படி அவங்கள பார்க்கக்குள்ள அவங்க பண்ற விடயங்களை பார்க்க தோணி இருக்காண்டா? இல்லை, இந்த பிக் பாஸ் ரசிக்கிற மக்களுக்கு பண்பாடு, பழக்க வழக்கம், இப்படியான விடயங்களை ஃபாலோ பண்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி, சரியா? இதுதான் பிக் பாஸோட வெற்றி. பிக் பாஸ் என்றது தனிய கேம் ஷோ அப்படின்றதுல இட் இஸ் a biggest reality டிவி ஷோ இன் இந்தியா. ஸோ அப்ப இந்த ஷோல டைட்டில் வின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா பழக்க வழக்கம். பழக்க வழக்கம் நல்லா இருந்தா தான் உன்னை வந்து அந்த டைட்டில் நோக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக வைப்பாங்க. டைட்டில் வின் பண்ண நபர்கள் எல்லார்ட்டையுமே அதுதான் இருக்கு. இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ்ல 8 வின்னர்ஸ் வந்தாலும் அசீம் அவர்கள், பாலாஜி முருகதாஸ் அவர்கள், இவங்களோட 2 பேரோட கேம் கேட்டகரி வேற. ஆனா இந்த 2 பேருமே பிக் பாஸுக்கும் சரி ஹோஸ்டுக்கும் சரி வாய் ஆடினதில்லை, திமிரா நடந்ததில்லை. அந்த இதுல இருந்து அவங்க வந்து மீற இல்லை. அதனாலதான் ஈவன் அவங்களோட கேம் பிளே அது வேறையா இருந்தது. அவங்களோட பல பிக் பாஸுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் வேறையா இருந்தது. ஈவன் டாஸ்க்கு அப்புறம் வந்து அசீம் அவர்கள் எல்லா கொண்டர்களுக்கும் டீ போட்டு கொடுப்பாங்க. டாஸ்க் அவர் வேறையா பார்த்தாரு, மீதி இதை வந்து வேறையா பார்த்தாரு. இப்ப அசீமோட இது கூட நேர்த்தி இருந்துச்சு, உண்மையா இருந்துச்சு. அவரோட ஸ்டைல் வேற. முத்துக்குமரன், ஆரி அவர்கள், ராஜு அவர்களோட கம்பேர் பண்ணிக்க அசீமோட கேம் பிளே வேற. பட் எல்லார்ட்டையும் இருந்த மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா அந்த பணிவு. தன்னை அந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போட்டவங்களுக்கு, இந்த ஷோவோட பிக் பாஸுக்கு, ஹோஸ்டுக்கு அவங்க வாயங்காட்டில திமிரா நடக்கல. ஆனா இந்த ஆதிரை அவர்கள், அப்புறம் கமருடீனு, அந்த எஃப்ஜே, இதுகளெல்லாம் யாருன்னே தெரியாது மக்களே. நமக்கு யாருன்னே தெரியாம இருக்கக்குள்ள இப்பதான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்பவே இந்த திமிருன்னா ஒரு 2-3 படம் நடிச்சா எம்மாடி. வாழ்க்கையில திமிரு உதவாது, கர்வம் உதவாது. நான் தான் அப்படின்னு இருக்கிறவன் நல்லா வந்த சரித்திரமே இல்லை. அது திரும்ப ஆதிரை அவர்கள் விடயத்துல நம்ம பிக் பாஸை பத்தி பேசுறோம். அந்த ஷோல திரும்ப ஒரு பாடத்தை பார்த்ததுல சிறப்பு. மக்கள் செல்வன் தரமான சம்பவம். நன்றி.